தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை ஆரம்பித்துள்ள தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலை டார்கெட்டாக வைத்து அதற்கு முன்பே மக்கள் செல்வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக விலையில்லா வீடுகள் உள்ளிட்ட பல விஷயங்களையும் செய்து வந்துட்டு இருக்காரு. இதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா எஸ்.ஏ.சி அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து பரபரப்பை கிளப்பியிருக்கிற நிலையில அதிலேயுமே தளபதி விஜய் அவர்களை வைத்துதான் பல விளம்பரங்களும் செய்யப்பட்டிருக்கு. பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை. 15 நாளில் அந்த கட்சியும் முடிவுக்கு வந்திருக்கு. இதற்காக பல காரணங்கள் சொல்லப்பட்டு வந்திருக்க நிலையில, ஆனால் தற்பொழுது ஜெயலலிதா அவர்கள் தான் இதற்கு காரணகர்த்தா என டாக்டர் காமராஜ் அவர்களும் தெரிவித்து வந்திருக்காரு. அதாவது எங்கே இதன் மூலம் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு உயர்ந்து விடுமே என்ற காரணத்தினால ஜெயலலிதா அவரை தன் இல்லத்திற்கு அழைத்திருக்காங்க. உடனே தளபதி விஜய் அவர்களும் அங்கு சென்று காலையிலிருந்து மாலை வரை காத்திருந்தாராம். ஆனால் திடீரென அம்மா உங்களை பார்க்க விரும்பவில்லை, போகலாம் என்று சொல்லியிருக்காங்க. அப்பொழுதே அவருக்கு கிளிப்பிடித்திருக்கணும். அதோடு சூட்டோடு தன் அப்பாவிடம் கட்சியை கலைத்தே ஆக வேண்டும் என்று சண்டை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதற்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என அறிக்கை வெளியிட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு என் கார்டும் போட்டிருக்காரு. இப்படி ஆரம்பித்த பிரச்சனை தான் தற்பொழுது அப்பா மகன் இருவரும் பிரிந்திருக்கும் அளவிற்கு வந்திருக்கு. இதை டாக்டர் காமராஜ் அவர்களும் தற்பொழுது ஒரு பேட்டியிலும் தெரிவித்து வந்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.